ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உனக்கு தேவைப்படும் விஷயங்களை எப்படியாவது என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீயும் அதிகமான பக்தியை தொடர்ந்து செலுத்தி வருகின்றாய். என் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் உனக்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றதே தவிர ஒரு பொழுதும் அது தேயவில்லை, அது ஒரு பொழுதும் குறையவில்லை. நீண்டு கொண்டிருக்கும் உன்னுடைய நம்பிக்கையால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் இனி வளர்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று பொறுமை. அந்த பொறுமையை நீ எந்த அளவிற்கு கடைபிடித்து காத்து நிற்கின்றாயோ அந்த அளவிற்கு இன்பம் விரைந்து வந்து உன்னை சேரும். உனக்கு எட்டும் தூரத்தில் தான் அனைத்து வெற்றிகளையும் நான் அமைத்து வைத்திருக்கின்றேன். நீயோ தொலைவில் இருப்பதைப் போல நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் நம்பிக்கைக்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக மாற்ற தீர்மானித்து பல விஷயங்களை புகட்டி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்று, நீ மிகவும் சந்தோஷமாக ஒவ்வொரு நொடியும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் நான் உனக்கான நிம்மதியை கொடுத்தும் நிச்சயம் மகிழ்வேன். என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக எல்லா நாளும் நீ பெறும்படி உன் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதோ நினைத்து பல நல்ல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக செயல்களாக உன்னை சுற்றி நடக்கும்படி பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதுவுமே உன்னுடைய மனதை ரணப்படுத்தாமல் அது சுகத்தை கொடுக்க எல்லா நேரமும் உனக்கு நான் துணை வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய சோகங்கள் எல்லாம் இன்பமாக மாறும். உன்னுடைய வீட்டு வாசலை தேடி நான் வந்து உன்னுடைய வீட்டிற்குள் இப்பொழுது அமர்ந்தாகி விட்டது. உன்னை மிகவும் நான் நெருங்கி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை அறிந்த நான் அந்த சோகங்களை எல்லாம் சுகங்களாக நிச்சயம் மாற்றுவேன். உன் மனதிற்கு அமைதி கிடைக்கவும், உன்னுடைய குடும்பத்திற்கு நிம்மதி கிடைக்கவும், உன்னுடைய குடும்பம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து முன்னேற்றத்தை காணவும் காக்கும் கடவுளாக இந்த கந்தனின் துணை என்றும் உண்டு. நன்றாக வாழ்ந்தால்தான் பிறர் மதிக்கின்றார்கள். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறை இருந்தால் கூட மதிப்பு கிடைப்பது இல்லை. அந்த இடத்தில் அவமானம் மிஞ்சுகின்றது என்று மனதிற்குள் வேதனைப்படுகின்றாய். சரியான தீர்வும் கிடைக்கவில்லை, நல்லதும் நடக்கவில்லை என்று அதிகமாக கவலையோடு இருக்கும் உன்னை காப்பாற்றி கை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த தயாராகிவிட்டேன். உன் மனதை எந்த விஷயங்கள் எல்லாம் காயப்படுத்தி கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயங்களாக தானாக மாறும். உன் மனதிற்கு சரி என்று படுகின்ற விஷயங்களையெல்லாம் உடனே செய். அதில் ஒரு பொழுதும் தொய்வை காட்டாதே. முன்பிருந்த அதே வேகத்தோடு உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும். யோசித்து கொண்டே இருக்காமல் யோசனைகளையும் தாண்டி அதை செயல்படுத்த துணிந்து நிற்க வேண்டும். சில விஷயங்கள் சரி என்று உன் மனதிற்கு படவில்லை என்றால் அதை சற்று தள்ளி வைத்து விட்டு சரியான விஷயங்களை உடனே செய்ய முன்வா. நிறைய ஓட்டைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை அறிந்து அதையெல்லாம் சரி செய்து மன நிறைவை முழுவதுமாக கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். எல்லா அழுகைகளையும் நீ உனக்கான வாய்ப்புகளாக பயன்படுத்தி மகிழ்ச்சியை உண்டாக்கி கொள்வாய். என் அன்பு குழந்தையே, எல்லா நேரங்களையும் உனக்கான நல்ல நேரங்களாக நீயே மாற்றிக்கொண்டு இனி சந்தோஷமாக வாழ்வாய். நீ பட்ட அவஸ்தைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அத்தனையையும் மறந்துவிட்டு இன்றிலிருந்து புது வாழ்க்கையை வாழ தொடங்கு. கவலை, கோபம், எரிச்சல், துக்கம் எத்தனையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய். நல்லது நடக்கும்.